ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இன்றைக்குரிய காணொளிக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஐ வெல்கம் யூ ஆல் டு அவர் யூடியூப் சேனல் ஃபார் யங்ஸ்டர்ஸ். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமி கும்பிடுறது. சரிங்களா? அப்போ சாமி கும்பிடுறப்போ என்ன நடக்குது சரிங்களா அப்படின்றது தான். அதாவது ப்ரேயர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஒன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்படி ப்ரேயர் பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அடுத்தது மூணாவதாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ என்னாச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் ஒரு அதாவது ப்ரீவியஸ் வீடியோ எப்படி நானே கேட்டேன். அது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு புக்கில் ஒரு 500 பக்கம் இருக்குதுன்னா, அந்த 400வது பக்கத்தில் ஒரு 401வது பக்கத்துலையோ 400வது பக்கத்துலையோ அல்லது 20ஆம் பக்கத்துலையோ 25ஆம் பக்கத்துலையோ ஏதோ ஒரு கருத்து, ஏதோ ஒரு லெசன், லைஃப் லெசன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு லாஸ்ட்டில் அந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் தான் கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்டாக பேச முடிஞ்சுச்சு. அந்த மாதிரி ஒரு காணொலியாக இருக்கனால நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவது விஷயமாக சொல்லிடுவேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போவோம், எல்லாமே பண்ணுவோம். அப்படி தானே? நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். நம்ம சாமி கும்பிட்றப்ப என்ன நடக்குது, நம்ம எப்படியெல்லாம் சொல்லி சாமி கும்பிடுவோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு இதை கொடு, அதை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதாவது இங்கே என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய சக்தி இங்கே இதுவாகுது. சரிங்களா? இப்போ நம்ம யாருமே கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது. எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்கீங்களோ சரிங்களா? அதாவது எத்தனை பேர் அதாவது கடவுளை யாருமே இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது. சரிங்களா? இன்க்ளூடிங் மீ. நான் முதற்கொண்டு நான் கடவுளை பார்த்தது கிடையாது. ஸோ நம்மளுக்கு யார் கடவுள் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது கெட்டது சொல்லி தரக்கூடிய, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக அமையக்கூடிய அந்த மனிதர்களை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கடவுள் அப்படின்னு உண்மையிலேயே சொல்லணும். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம பாசிட்டிவாக எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படி கேட்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இப்போ நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது எதுக்காக அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்னா, அது நம்ம கேட்குறது கிடைக்கும், அது உண்மை தான். எப்படின்னா நம்ம இப்போ நம்ம போய் ஒரு கோயிலில் சாமி கும்பிடும் பொழுது நம்ம எனக்கு இதைத்தா அதைத்தா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதாவது நம்ம நம்ம இருக்கோம் அப்படின்னா சத்தமாக பேசினாலும், நம்ம மெதுவாக பேசினாலும், நம்ம பேசுகிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் கேட்கும். சரிங்களா? நம்ம பேசுகிறது நம்மளுக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் கடவுள் கேட்கும். நம்ம பேசுகிறது நம்மளுக்கு கேட்டதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கும் மற்றவங்க அதை கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் ஒரு வீடியோ நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்க. நான் பேசுகிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசி முடிச்ச பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் பேசுவீங்க. சரிங்களா? அது வரைக்கும் நீங்களும் லிசன் பண்ணுவீங்க, நானும் லிசன் பண்ணுவேன், நீங்களும் லிசன் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுதான் நடக்குது. சரிங்களா? ஸோ நம்ம சாமி கும்பிட்றப்ப என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா பாசிட்டிவாக பேசினா நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ சொல்லுவாங்க, எண்ணம் எண்ணங்கள் செயல்களாக உருப்பெறுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எண்ணம் ஒருத்தருடைய திடமான எண்ணம், உறுதியான எண்ணம் என்ன செய்யுதுன்னா செயலாக உருப்பெறுகின்றது. சரிங்களா? ஸோ என்னன்னா எண்ணம் செயலாக மாறும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சி சாமி கும்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஆனால் இங்கே என்னது, அதாவது சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மைதான். சரிங்களா? அதாவது நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்டுட்டு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் எதையாவது செய்யணும். இப்போ நான் பரீட்சையில் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தால் மட்டும் பத்தாது. நான் என்ன செய்யணும், புத்தகத்தை எடுத்தும் படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது புத்தகத்தை எடுத்தும் நம்ம படிக்கணும். சரிங்களா? நம்ம போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கோம், அது நம்மளுடைய எண்ணம். சரிங்களா? நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். சரிங்களா?
நம்ம பா அ நம்ம பாஸ் ஆகணும் அப்படி சொல்றது என்ன? பாஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவோம்? நம்ம படிச்சா பாஸ் பண்ணிருவோம். சரிங்களா? இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ வந்து நான் கடவுளை வந்து இதுவரைக்கும் நான் யாருமே வந்து நேர்ல பார்த்தா சொன்னதில்ல. சரிங்களா? ஒரு நம்மலாம் ஒரு ஒரு டிசிப்ளினோட இருக்கணும். ஒரு டிசிப்ளினோட இருக்கணும். ஒரு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு மன அமைதி, ஒரு மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கோயில்லாம் இருக்குது அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா? ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து நம்மள வந்து நகர்த்திட்டு போகுது. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம். நம்ம வந்து போறோம் அப்படின்னா, போய் அங்க வந்து நெகட்டிவா பேசக்கூடாது. சரிங்களா? நேர்மறையா தான் பேசணுமே தவிர, எதிர்மறையா அங்க போய் ஒரு கோயில்ல நின்னுட்டு எதிர்மறையா பேசக்கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ஏன்னா, நீங்க வந்து அந்த மாரி போய் வேண்டிட்டு வந்துட்டு, அடுத்து நீங்க வந்து இந்த மாரி நான் வந்து அந்த எக்ஸாம்பிள்ல வந்து எக்ஸாம்க்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம். சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது எப்படி கும்பிடணும்னா, நான் இந்த மாரி எனக்கு இது வேணும், அது வேணும்னு கும்பிடணும். ஆனா வந்து எனக்கு இது நடக்காது, அது நடக்காது அப்படின்ட்டு ஒரு மனச வந்து ஒரு ஆம் பாசிட்டிவ் ஸ்டேட்ல தான் வந்து வச்சிருக்கணும். சரிங்களா? பாசிட்டிவ் ஸ்டேட்ல வச்சிருக்கணும். நம்ம வந்து இந்த கண்ண மூடி, கைகூப்பி வேண்டுறப்போ வந்து நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் தான் வந்து அப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னா, இத கடவுள் இப்ப வந்து கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். அல்லது நமக்கிட்டயே வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மகிட்டயே சொல்லணும். என்ன அப்படின்னு நம்மளுடைய டேலண்ட் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ வந்து பாரதியார் வந்து எந்த சிச்சுவேஷன்ல இந்த பாட்டு எழுதுனாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் வந்து இந்த பாட்டு வந்து அவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த மாரி வந்து நம்மகிட்ட நம்மளே வந்து எதுவும் கேட்கறதா இருந்தாலும் சரி, அல்லது பிரேயர். அதாவது பிரேயர்ன்னு சொன்னாலே, சாமி கும்பிடுறது அப்படின்னாலே வந்து, நம்ம கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு கேட்குறோம். சரிங்களா? நான் எனக்கு இத நடத்தி குடு, செஞ்சு குடுன்னு கேட்குறோம். ஸோ அதுக்கேத்த மாரி வந்து நம்மளுடைய செயல்களும் வந்து இருக்கு. நம்மளுடைய செயல்கள் இருந்து என்ன செய்யுது அப்படின்னா, அது வந்து வந்து செயல்களாக உருப்பெற்று நம்மளுக்கு வந்து சந்தோஷத்த தருது. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து 2வது விஷயம். என்ன அப்படின்னா, ம் நல்லதோர் வினை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? அது வந்து ரொம்ப அது வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறப்ப இப்படிதான் வேண்டணும். சரிங்களா? எப்படி வேண்டணும்? நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். அதாவது வந்து இந்த பாட்டு இதோட லைன் அப்படிலாம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதாவது வந்து இந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து இப்போ வந்து ஒரு வீணை வந்து செஞ்சு சரிங்களா? அதாவது வந்து இந்த பைபிள்ல வந்து இந்த ஆதாம் ஏவாள் படைச்ச கடவுள் வந்து அந்த எப்படி சொல்றது? அந்த மரம் அந்த ஒரு கனிய வந்து அவங்க ஆதாம் ஏவாள் வந்து கிறிஸ்டியானிட்டில வந்து ஆதாம் ஏவாள் கதை வந்து எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. சரிங்களா? அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, ம் கடவுள் வந்து என்னது 2 அதாவது வந்து 2 பேர படைக்கிறாரு. ஆதாம், ஏவாள் 2 பேர படைக்கிறாரு. அந்த ஒரு மரத்தில வந்து அவங்க போய் வந்து கனி பறிச்சு சாப்பிடுவாங்க. சரிங்களா? இங்க நல்லதையும் படைச்சுட்டு, இங்கிட்டு அதாவது அந்த மரம் வந்து பாய்சன் ட்ரீ அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து அதாவது கடவுள் படைச்சது எதுவுமே அந்த பாய்சன் ட்ரீயும் யாரு? கடவுளால் உருவாக்கப்பட்டது தான் வந்து ஆதாம், ஏவாள் அப்படின்றவங்களும் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டவங்க தான். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாரி வந்து இல்லாம அதாவது வந்து இந்த பாட்டுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைய கவனிங்க. நல்லதோர் வீணை செய்தே, நல்லதோர் வீணை செய்தே. அதாவது ஒரு அழகான வீணை செஞ்சு சரிங்களா? அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சரிங்களா?
இப்போ வந்து என்னது ஒரு புத்தம் புதுசா ஒரு வீணைய வந்து செஞ்சுட்டு யாராவது வந்து குப்பையில போடுவாங்களா? அப்படின்னு கேட்குறாரு. பாரதியார் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிங்களா? "சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது. ஆனா வந்து என்னால வந்து எதுவுமே செய்ய முடியல. நீ தான் எனக்கு உதவி செய்யணும்." அப்படின்ற மாரி வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, பாரதியார் வந்து அப்படின்ற மாரி வந்து பாரதியார் வந்து கேட்குறாரு. சரிங்களா? ஸோ வந்து இதில வந்து பாரதியார் வந்து இப்படி கேட்குறாரு. இதுதான் வந்து 2வது விஷயம். சரிங்களா? மொதல் விஷயம் என்ன சொன்னேன், நம்மகிட்டயே பேசுறோம். அதனால வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நெனச்சா நம்மளுக்கு பாசிட்டிவா நடக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட சொல்றோம். 2வது பிரபஞ்சம், 3வது தான் கடவுள்கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இதில வந்து பிரபஞ்சமும் நம்மளுக்கு வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாரி நீங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணும்போது, அதாவது வந்து நான் வந்து உங்க மனசுல வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன அப்டின்னா, நான் வந்து இந்த சமுதாயத்துக்காக இருக்க போறேன், செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னது, இந்த ஒரு இந்த ஒரு இத வந்து நினைவு கூர்ந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்பொழுது, ஆ என்னது அப்படின்னா வந்து, அதாவது வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒருத்தர் கடமைப்பட்டுருக்கோம். ஒரு அம்மா, அப்பாவுக்கு கடமைப்பட்டுருக்கோம். ஒரு அம்மா இப்ப வந்து பிள்ளைங்க வந்து அம்மா, அப்பாவுக்கு கடமைப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த மாரி இருக்கும் பொழுது, ஆ சரிங்களா? நம்மளுடைய கடமையே செய்யாம இருக்கிறது. சரிங்களா? அதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறது. சரிங்களா? எனவே கடவுளே நீங்க வந்து பாரதியார் வந்து என்ன சொல்றாருன்னா, கடவுளே நீங்க வந்து என்னைய அழகா படைச்சுட்டீங்க, அறிவா படைச்சுட்டீங்க. ஆனா யாருக்குமே நான் வந்து பயன்படாம குப்பையில கிடக்கிறேனே! சரிங்களா? யாருக்குமே நான் பயன்படாம இப்படி குப்பையில கிடக்கிறேனே! சரிங்களா? ஒரு இப்படியா நல்ல ஒரு அழகான, ஒரு அறிவான ஒரு ஒரு மனிதன நீங்க படைச்சு இப்படி வந்து புழுதியில வீசிட்டீங்களா? அந்த வீணைய புதுசா இருக்கிற வீணைய வந்து அந்த நீங்க படைச்சு இது குப்பையில போடுறதுக்கு தான் என்னைய வந்து படைச்சீங்களா இறைவா? சரிங்களா? என்னைய வந்து என்னைய வந்து என்னைய வந்து அறிவாவும், அழகாவும் என்னை வந்து படைச்சு செஞ்சு என்னைய குப்பையில போடுறதுக்கு தான் இப்படியெல்லாம் நீங்க வந்து என்னைய பார்த்து என்னைய நீங்க படைச்சீங்களா கடவுளே? படைச்சியா கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றதுன்னா, பாரதியார் சொல்றாரு. சரிங்களா? நீங்களும் வந்து இந்த மாரி மனம் உருகி கடவுள்கிட்ட வந்து கேட்கும் பொழுது, அ கடவுள் வந்து எல்லாமே செய்வாரு. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து நம்மளுக்குள்ளேயே நம்மளே வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நல்லதோர் வினை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? நம்மளுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து படிக்காம இருப்போம், செய்யாம இருப்போம். சரிங்களா? தயவு செஞ்சு போய் படி. நல்லதொரு வினை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சரிங்களா? இவ்வளோ அறிவா இருக்க செய்ற ஏன் நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ அறிவு இருக்கு, எவ்வளவோ அறிவு இருக்கு. நமக்கு ஏன் நம்ம வந்து பயன்படுத்த மாட்றோம்? சரிங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த சாமி கும்பிடும்போது நம்ம வந்து நினைப்போம். சரிங்களா? அந்த நினைச்சு ஃபீல் பண்ணி இது பண்ணா தான் வந்து நம்மளுடைய கடமைய வந்து இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைய வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து சிறப்பா போக முடியும் அப்பதான். சரிங்களா? சரி. இது வந்து 2வது விஷயம். ஓகேவா? 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பொது இடங்கள்ல எப்படி பேசுறது அப்படின்றத பத்தி ஒரு காணொளி குடுத்திருந்தேன். அது வந்து நான் ரீப்ளே பண்ணி பார்த்தப்ப எனக்கே கொஞ்சம் அது வந்து லிசன் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. அது வந்து என்ன கான்செப்ட் வந்து என்ன அந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது வந்து பொது இடத்துல இருக்கும்பொழுது அமைதியா பேசணும். சரிங்களா? 2 பேருக்கு அதாவது இப்ப 2 பேர் பேசியிருந்தாலும், யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாலும், யார் பேசினாலும் பொது இடத்துல யார் என்ன பேசினாலுமே வந்து, அது வந்து மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் பேசணும், செய்யணும். சரிங்களா? இது வந்து எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி முடியும்? அப்படின்னா வந்து, அதாவது அதாவது வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு கேட்கும். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு என்ன செய்யணும், மெதுவா பப்ளிக் பப்ளிக் பிளேஸ் அப்படின்றப்ப வந்து மெதுவா பேசணும். ஒருத்தர் பேசுறது ஒரு 3வது மனுஷனுக்கு வந்து தெரியக்கூடாது. சரிங்களா? ஒரு 2 பேர் பேசியிருக்கிறது 3வது மனுஷங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாரி தான் நீங்க வந்து பேசணும். சரிங்களா? ஸோ வந்து இது வந்து எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து இப்ப ஒருத்தர் வந்து இப்ப வந்து நம்ம வந்து இப்ப என்னைய எடுத்துக்கோங்களேன். உதா உதாரணத்துக்கு என்னைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு வந்து எப்பப்பலாம் மன அழுத்தம் வருதோ, அப்பப்பலாம் வந்து நான் என்ன செய்வேன்னா, ஒரு லாங் ட்ராவல் போலாம். ஒரு லாங் ட்ராவல் போனா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நெனைப்பேன். ஸோ வந்து இங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல அ வீட்ல ஏதோ ஒரு கஷ்டமா இருக்க போய் தான் வந்து நம்ம வந்து வீட்ட விட்டு வெளிய போறோம். சரிங்களா? ஸோ இந்த மாரி இருக்கும் பொழுது, அங்க போய் நம்மளுக்கு ஏத்த மாரி வந்து என்னது, நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வீட்ட விட்டு வெளியில போய் பயணம் பண்ணிட்டு வந்தா நல்லாருக்குமே அப்டின்ட்டு போவோம்.
அங்கே போய் என்ன 4 பேர் வந்து நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் உபயோகிக்கும் பொழுது எனக்குலாம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடும் சரிங்களா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 வந்து ஹர்ட் ஆயிரும் சரிங்களா. அதனால தான் வந்து நீங்கள் அதாவது வந்து யார் பேசினாலும் பப்ளிக் பிளேஸில் யார் பேசினாலும் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அவங்கவுங்களுக்கு கேட்குற மாதிரி மட்டும் வந்து பேசிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு கேட்குற மாதிரி பேசாதீங்க. ஏன்னா வந்து அடுத்தவங்க வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பாங்க சரிங்களா. அதாவது வந்து கடவுள் வந்து எனக்குன்னே இப்போ வந்து இந்த மாதிரி கேட்குறவங்க தேர்ட் பர்சன் வந்து கேட்குறவங்க கடவுளே எனக்காண்டி சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது இதெல்லாம் நம்ம தலையெழுத்து இதெல்லாம் கேட்கணும் செய்யணுன்ட்டு. ஸோ நம்மளை தான் அதாவது என்ன நினச்சிக்கோ தேர்ட் பர்சன் வந்து நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் வந்து பேசுகிறீங்க, தேர்ட் பர்சன் ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஏன்னா ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வேறு சுச்சுவேஷன்லேருந்து வந்திருப்பீங்க, உங்களோட தேர்ட் பர்சன் வந்து வேறு சுச்சுவேஷன்லேருந்து வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து 2 பேரையும் வந்து 2மே வந்து இவங்க வந்து பேசுகிறது நம்ம ஒருத்தர் பேசுகிறது மற்றவங்களோட திங்கிங்க்கு மற்றவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க. அந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து ரொம்பவே வலிக்கும் சரிங்களா. நம்மளை தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு நினச்சி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து சொன்ன விஷயம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை இந்த சேனல் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காளீஸ்வரி. தேங்க்யூ ஆல்.